கேமரா ஃபீல்டில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லென்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு லென்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் லென்த்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஃபிக்ஸட் லென்ஸு. இதில் 2.8, 4mm, 6mm 3 லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பர்டிகுலராக ஒரு இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோஸோ ஏதாவது எடுக்கணும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கவரேஜ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எல்லா கடைகள்லேயும் எல்லா மால்கள்லேயும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறது ஃபிக்ஸட் லென்த் கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா இது ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் கம்மி, மெயின்டெனன்ஸ் கிடையாது. சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் இந்த ஃபிக்ஸட் லென்ஸோட கேமரா. இதோட அவுட்புட் வந்து 2.8mm வந்து பார்த்திங்கன்னா வைடர் ரேஞ்ச் அவுட்புட்டு. இதுலேயே 4, 6 2 mm இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் வைடராக போகுங்க. ஆக்சுவலி வெரிஃபோக்கல் லென்த் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்குற நம்ம 2வது லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து 2.8mm. அந்த டைகர் வந்து எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸில் தெரியுது பாருங்கள். அதே இந்த கேமராவில் வந்து 12mm பார்க்கும்போது அவ்வளோ தூரத்தில் இருக்க டைகரோட இமேஜை வந்து எவ்வளோ க்ளோஸராக காட்டுதுன்னு பாருங்கள். அதுவும் எவ்வளோ டீட்டெயிலாக காட்டுதுன்றதையும் பாருங்கள். சேம் அந்த பிக்சர் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? அது டீட்டெயிலாக ஜூம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலான இமேஜஸ் எடுத்து கொடுக்கும். ஸோ இதை மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன எம்எம் போகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். முன்ன பார்த்த நம்ம ஃபிக்ஸட் லென்ஸ் கேமராஸ் வந்து காஸ்ட் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வெரிஃபோக்கல் லென்ஸ் வந்து 2.8mm 12mm வரலும் இதோட லென்ஸோட பொசிஷன்ஸ் வந்து நம்ம மாற்ற முடியும். சேம் வந்து இதோட காஸ்ட்டும் ப்ரைஸ் அதை கம்பேரிட்டிவ்லி வந்து ஒரு 3லேருந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸு அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்பர் பிளேட்ஸை ஸ்கேன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஃபைன்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து வண்டியில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க இல்லை சீட் பெல்ட் அணியாமல் போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக டிடெக்ட் பண்ணி உங்களோட நம்பர் பிளேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி ஃபைன் போடுவாங்கள்ல.